இனத்தாரையும் சீடராக்குங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். சீடராய் மாற வேண்டும் என்று சொன்னால், எல்லா இனத்தாரும் சீடராய் மாற வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து வார்த்தையை கடைபிடித்து வாழ வேண்டும். இரண்டாவது, கடைபிடித்த வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வார்த்தை கொலோசையர் 3:16 பிரகாரம் அந்த வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நான்காவது, அவர்கள் இந்த உலகத்திலே உண்மையை அறிந்தவர்களாய் பொய்மையை விலக்கி வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உலக பற்று அற்றவர்களாய் இருக்க வேண்டும். மண்ணாசைக்கு பொன்னாசைக்கு பெண்ணாசைக்கும் அடிமையாகாதபடி விண்ணாசைக்கு அடிமைப்பட்டவர்களாய் விண்ணாசையை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். லூக்கா 9:23 பிரகாரம் பிரியமானவர்களே, தங்களுக்கு தன்னை மறுத்து சுயத்தை மறந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின் செல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யோவான் 15:8 பிரகாரம் பிரியமானவர்களே, கனியிட இயேசு கிறிஸ்து திராட்சை கொடியோடு இணைந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கடவுளுக்காக எதையும் இழக்கக்கூடியவர்களாக, கடவுளுக்காக ஏன் இறக்கக்கூடியவர்களாய் இருப்பவர்கள்தான் உன்னதமான சீடர்கள். அத்தகைய சீடர்களாய் நாம் மாறுவோம், மற்றவர்களின் சீடர்களாய் மாற்றுவோம். எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் சொன்ன இயேசுவினுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.